பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளே, கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பத்திரிகையாளர்களே, பொதுமக்களே, சவுகார்பேட்டையில் இருக்கும் வியாபார பெருமக்களே, எங்கள் தாய் குலங்களே, எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதல் கண்ணிரது பணிவான வணக்கங்களை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மத்திய சென்னையின் வெற்றி வேட்பாளர், கடுமையான உழைப்பாளி, உழைப்பால் உயர்ந்தவர் திரு சாம் பால் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் மாபெரும் ஒரு வெற்றியை கொடுத்து நீங்கள் அனைவரும் அவருக்கு அமோகமான ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். திரு சாம் பால் அவர் என்னுடைய சகோதரர் மாதிரி அவர் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த இன்னைக்கு சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா அவர் வந்திருக்கிறாருன்னா அதற்கு காரணம் அவருடைய கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பின் மூலம் உறுதியாக உங்களுக்கு நான் சொல்றேன், வெற்றி பெற்று இந்த தொகுதிக்காகவும் உழைத்து மத்திய சென்னையை தமிழகத்தின் முதன்மை தொகுதியாக உறுதியாக கொண்டு வருவார் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் சும்மா ஹேர் கட்டிங் ஷேவிங்னா திரு சாம்காலுடைய டோனியன் கைக்கு போய் ஆகணும். கோடை வெப்பத்தை தணிக்கணும்னா நம்மளுடைய ஐஸ்கிரீம் கடைக்கு போய் ஆகணும், ஏகந்தாஸ் ஐஸ்கிரீம் கடைக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இவர் உழைப்பால உயர்ந்தவர். இன்னைக்கு இவரை எதிர்த்து போட்டியிடுறவர் யாரு சிந்திச்சு பாருங்க. கருணா இன்னைக்கு கலைஞர் குடும்பத்துல அது மட்டும் இல்லாமல் திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஏற்கனவே இந்த தொகுதியில மத்திய அமைச்சராக இருந்தும் கூட ஏதாவது ஒரு வகையில் இந்த தொகுதியை முன்னேற்றி இருக்காரா? மத்திய அமைச்சரா இருந்து ஏதாவது உதவி மக்களுக்கு செய்திருக்காரா? வெற்றி பெற்று உங்களை சந்திக்க வந்திருக்கிறாரா? கடந்த 10 வருஷமாக இங்க எம்பியாகவும் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்து அவர் செய்த ஒரே சாதனை என்ன தெரியுமா? அலைக்கற்றை ஊழல். காத்து கூட இன்னைக்கு வித்து பணமா ஆக்கிற கொள்ளைக்காரர்கள் தான் இன்னைக்கு திமுகவின் வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே கொள்ளை அடிப்பவர்களுக்கு உங்கள் வாக்கா, உழைத்து முன்னேறியவர்களுக்கு உங்கள் வாக்கா என்பதை நீங்கள் சிந்திச்சு வாய்ப்பு தரணும். சாம்பால் இதுதான் முதல் வாட்டி போட்டி போடுறார் மத்திய சென்னையில. நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, உறுதியாக சாம்பால் எப்படி உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாரோ, உறுதியாக உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, நிச்சயம் இந்த தொகுதிக்காக உழைச்சு மத்திய சென்னை சிறந்த முறையில கொண்டு வருவார். தயாநிதி மாறன் மேல 440 ஊழல் வழக்குகள் இருப்பது மட்டும்தான் தயாநிதி மாறன் அவர்கள் செய்த ஒரே சாதனையை ஒழிய வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அவங்க அண்ணன் பேரு என்ன? கலாநிதி. மகன் தம்பி பேரு தயாநிதி. இதுதான் எப்பயுமே கேப்டன் சொல்வாரு, கேடி பிரதர்ஸ். கேடி பிரதர்ஸ், கலாநிதி அண்ட் தயாநிதி அப்படின்னாலே தலைவர் எப்பயும் என்ன சொல்வாரு? கேடி பிரதர்ஸ் சொல்வார். அதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னா எதுக்கு 440 ஊழல் வழக்கு உங்க மேல வருது? எதுக்கு அலைக்கற்றையில நீங்க ஊழல் செய்றீங்க? உங்களை கேபினட் மினிஸ்டர் ஆக்குனது மக்களுக்கு உதவி செய்வதற்காக, நீங்க கொள்ளடிச்சு உங்க குடும்பத்திற்காகவா என்பது மக்களாகிய நீங்கள் போடுற ஒரு ஓட்டுலையும் அவங்களுக்கு தர்ம அடியை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இங்க நமது வெற்றி வேட்பாளர் சாம் பால் வெற்றி பெறும் பொழுது மிகப்பெரிய நல்ல திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கார் வாக்குறுதியா. இது மாதிரி பேம்ப்ளெட்ஸ் மூலம் வீடு தோறும் விநியோகிக்கப்பட்டிருக்கு. நான் அதை பத்தி வாசிச்சா 1 மணி நேரம் ஆகும். கடுமையான வெயில். எல்லோரும் அந்த வாக்குறுதிகளை படிங்க. உறுதியாக சாம் பால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்ன சொல்றோமோ அதைதான் செய்வோம். செய்வதை மட்டுமே சொல்லும் கூட்டணி இந்த கூட்டணி. ஒரு மகத்தான கூட்டணி. புரட்சி தலைவி அம்மா ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கேப்டன் ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா டாக்டர் ராமதாஸ் ஆரம்பித்த
பாட்டாளி மக்கள் கட்சி நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பாரத பிரதமர் ஆவது உறுதி. அதன் வகையில் பாரதிய ஜனதா என்று ஒரு மெகா கூட்டணி, இளைஞர்கள் போற்றும் கூட்டணி, பெண்கள் வரவேற்கும் கூட்டணி, ராசியான கூட்டணி, 40 தொகுதிக்கு நேரடியா சென்று மக்களை சந்திச்சுட்டு இன்னைக்கு மத்திய சென்னையில உங்களை பாக்குறேன். இங்க உறுதியா சொல்ற, தமிழகம் முழுவதும் அமோக வரவேற்பு நம்ம கூட்டணிக்கு இருக்கு. நாளை நமதே 40 நமதே என்று இந்த கூட்டணி வென்றெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இளைஞர்கள் கூட்டணி, உண்மை கூட்டணி, உழைப்பாளர்கள் கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் அத்தனை வாக்குகளையும் மாம்பழம் சின்னத்திற்கு திரு சாம் பால் அவர்களுக்கு நீங்கள் அளித்து ஒரு மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். மக்களே, உங்ககிட்ட நான் சொல்றது ஒண்ணுதான், உங்களுடைய ஓட்டு மிக மிக விலை உயர்ந்த ஓட்டு. நம்ம தொகுதியை முன்னேற்றணும்னா நீங்க எல்லாரும் சிந்திச்சு வாக்களிக்கணும் என்று கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க போடுற ஓட்டு தான் இந்த தொகுதியை முன்னேற்ற போது. உங்கள் ஓட்டு வேஸ்ட் ஆக கூடாது. இன்னைக்கு எதிர் கூட்டணியில காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரதமர் வேட்பாளர் யார் சொல்ல முடியுமா உங்களால? பிரதமர் வேட்பாளரை இன்னும் அறிவிக்கல அவங்க. அப்ப அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண போறாங்க? உறுதியாக தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போகிறார் பிரதமராக. அவர் தலைமையில் நமது வெற்றி வேட்பாளர்களாக 40 எம்பிக்களும் டெல்லிக்கு சென்று நமது உரிமைகளை பெற்று கொண்டு வர போறாங்க. அந்த வகையில் மத்திய சென்னையை சிறந்த முறையில் நிச்சயமாக சிறப்பாக கொண்டு வருவாங்க. எனவே உங்க ஓட்டு ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாம 8வது நம்பர் பட்டன், அந்த 8வது நம்பர் பட்டனுக்கு அனைவரும் வாக்கு செலுத்தி திரு சாம் பால் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாய்ப்பு தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். இப்ப என்ன சீசன்? என்ன சீசன்? முக்கணிகளில் எந்த கனி ருசியான கனி? அப்ப உங்கள் வாக்கு யாருக்கு? மாம்பழம் சின்னத்தில் திரு சாம் பால் அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.